as we are coming to the end of the week, இந்த வாரத்தில் கடைசியில் நம்ம வரும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் நம்ம அழகாக நடத்தி வந்திருக்கிறார். சில வேளைகளில் நம்ம தீர்மானிக்காத காரியங்களெல்லாம் கூட நம்ம செய்திருக்க முடியும். சில வேளைகளில் குழப்பமாக பயந்து போய் வாரத்தை துவங்கி இருக்கலாம். ஆனால் நம்ம கடைசியில் வரும்போது உண்மையாகவே அவருடைய வழி நடத்துதல், ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் கைடன்ஸ், it is always there. He'll never leave us, he will never forsake us. Hallelujah. Today the verse we are going to read, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா, ஜீசஸ் லுக்ட் அட் them intently. அப்படி என்றால் மீதி வசனத்தில் எப்படி இருக்குன்னா, இயேசு அவர்களை பார்த்து அப்படின்னு இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஜீசஸ் லுக்ட் அட் them. ஆனால் என்எல்டியில் என்ன சொல்லுது, இன்டென்ட்லி, அதாவது கூர்ந்து கவனித்து. அப்படின்னா சில வேளையில் நம்ம பேசுகிறத மற்றவங்க நல்ல கவனமாக கவனிக்கிறாங்களா, அவங்களால புரிந்து கொள்ள முடியுதா நான் பேசுகிறது அப்படின்ற போது அந்த பேசுகிறவங்க ரொம்ப கூர்மையாக நம்மளை பார்ப்பாங்க. அது அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதே தான் ஏசப்பாவும் அந்த சீஷர்களை பார்த்து அவர் சில முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்லும் போது அவர் ரொம்ப கூர்மையாக பார்த்து அவங்களோட அவர் பேசுகிற மாதிரி அவர் சொல்லுகிறார். வாட் இஸ் he telling them? என்ன அவருக்கு சொல்கிறாருன்னா, humanly certain things are impossible. There are certain things which is not possible humanly speaking. மனுஷத்தனத்தில் நம்ம பேசினா மனுஷரால் சில காரியங்கள் நடக்கவே முடியாது. ஜீசஸே சொல்லிடுறார், there are certain things humanly speaking it is impossible but with man but never with God. மனுஷரால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷரால் இது கூடாது தான், மனுஷரால் கூடாதது நிறைய காரியங்கள் நம்ம மனுஷரால் கூடாதது ஜீசஸே அது அக்செப்ட் பண்ணி சொல்கிறாரு. பட் இது தேவனால் கூடாதது அல்ல, தேவனால். பட் this is not impossible with God, because with God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் என்ன பிரச்சனை, whatever problems you have, just imagine, யோசித்து கண்ணு மூடி நீங்கள் யோசித்து பாருங்களேன், is my God able to deliver? என் தேவனால் இந்த காரியத்தை, மேபி அது சிலவங்களுக்கு கடன் காசு விஷயமாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு அது வியாதியாக இருக்கலாம், சிலவங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு டைட் சுச்சுவேஷனாக இருக்கலாம். இதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கவோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவோ முடியுமா என்று நம்ம அப்படியே பொறுமையாக இருந்து யோசிக்கும் போது உண்மையாகவே அதோடைய ஆன்சர் எஸ், காட் கேன். ஹல்லேலூயா. நம் தேவனால் எல்லாம் கூடும். பட் the reality is, உண்மை என்ன என்றால் மனுஷனால் கூடாதது எல்லாவற்றையும் மனுஷங்க சாதித்திட முடியவே முடியாது. சிலவங்க நினைக்கலாம், ஐ கேன் அக்கம்ப்ளிஷ் எவ்ரிதிங், என்னால் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு நிறைய பலன் இருக்குது, என்னால் எல்லாம் முடியும்னு நினச்சிட்டு சிலவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதில் உண்மை என்றால் the basic truth என்ன என்றால் கர்த்தரால் தான் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. we are so dependent on our Father. அவரை அப்படியே சார்ந்து இருக்கிறோம். இயேசுவை அப்படியே நம்பி இருக்கும்போது அவர் ஹல்லேலூயா நம்ம வெட்கப்பட்டு போவே விட மாட்டார். அவர் நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார். வசனம் போட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். they looked unto him and their faces were radiant. Hallelujah. They were not ashamed. அவங்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? the Lord will make your face to shine and to be radiant because his glory, அவருடைய மகிமை உங்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வெளிப்படுத்தும்படியாக கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வாரம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். இந்த மீதமுள்ள நாட்களிலும் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்தி ஞாயிறு ஆராதனை தவற விடாதீங்க. go to the house of God and worship God, because அங்கே தான் உங்களுக்கு you will get your nourishment for your spirit man. Hallelujah. Shall we pray for the Lord to bless you today? அன்பின் தகப்பனே, thank you so much Lord. கர்த்தாவே, உம்மால எல்லாம் கூடும் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு பெரிய தேவன் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். மனுஷனால் எல்லாம் நடக்க முடியாது. ஹியூமன்லி ஸ்பீக்கிங் not all things are possible with man. We believe it. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம். But we know that you are with us to lead us, guide us, bless us throughout the rest of this weekend. Oh Father God, இந்த நாளில் கூட கரம் கூட இருப்பதாக எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Have a blessed week and a weekend. God bless you. Amen.